என்னரும் தமிழ்நாட்டின்கண் என்னுடைய உரையை கேட்கின்ற என் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். தமிழில் அறக்கருத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. அறக்கருத்துக்கள் மட்டுமா? எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிற ஒரு உன்னதமான உயர்ந்த ஒரு மொழிதான் தமிழ். அதனால்தான் ஆல்பிரட் ஸ்விட்சர் என்று சொல்லக்கூடியவர் கூட தமிழினுடைய சிறப்புகளை எல்லாம் எடுத்துரைத்திருக்கின்றார். இப்படிப்பட்ட சிறப்புடைய ஒரு மொழியை நாடு இல்லாமல் தமிழகத்திற்கு வாழ வந்த, தமிழகம் என்று சொன்னால் தென்பகுதியிலே இருந்து இமயம் தொட்டு பெரிய நிலப்பரப்பிலே வாழ வந்த ஆரிய பார்ப்பன கூட்டம் தமிழினுடைய சிறப்பை அழிப்பதற்காகவே அழித்துவிட்டு தங்களுடைய எழுதா கிழவி என்று சொல்லப்படுகின்ற அந்த சமஸ்கிருதத்தை கலப்புற வைத்து தமிழை மலையாளமாக, கன்னடமாக, தெலுங்காக, மற்ற பிற மொழிகளாக மாற்றிவிட்டது என்றால் மிகையென்று. இப்படி மாற்றிய பின்னாலும் மீண்டும் மீண்டும் எஞ்சியிருக்கிற தமிழை தொல்காப்பியர் காலத்திலே வடவேங்கடம் தென்குமரி என்று குறிக்கப்பெற்ற அந்த தொல்காப்பியத்திலே இருந்த நிலப்பரப்பு கூட இன்று இல்லாமல் நாம் வடவேங்கடத்தையும் இழந்து நிற்கின்ற இந்த காலகட்டத்திலே எஞ்சியிருக்கிற நிலப்பரப்பில் கூட நாம் வாழ முடியாமல், மொழியை பேச முடியாமல் இருப்பதற்குரிய திட்டம்தான் மும்மொழி திட்டம். இதை கண்ட அண்ணா எங்களுக்கு மும்மொழி தேவையில்லை, இருமொழியே போதும் என்று சட்டமன்றத்திலே முழங்கி இருமொழி திட்டத்தை கொண்டு வந்தார் அன்று. ஆக 1938 இந்தி எதிர்ப்பு போர் அங்கே முரசொலியாக ஒழித்த காலகட்டம். அதற்கு பின்னாலே 1965 27 ஆண்டுகளுக்கு பின்னாலே எண்ணற்ற உயிர்களை இழந்து நாம் தமிழை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக நாம் இந்தி பேயை தமிழ்நாட்டிலே நுழைய விடாமல் வைத்திருந்தோம். அதற்கு பின்னாலே இப்பொழுது நம்முடைய தர்மேந்திர பிரதான் ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சர் இந்தியை புகுத்துவதற்காக ஒரே ஒற்றை காலிலே நின்ற வண்ணம் இருக்கிறார். யார் யாரெல்லாம் முடியவில்லை என்று ஒதுக்கி கொண்டார்களோ அவர்களை விட நான் மும்மொழி திட்டத்தை நிறைவேற்றுகிறேன், இந்தியை புகுத்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இங்கே இருக்கிற மாணவர் செல்வங்கள் எல்லாம் உணர்வற்று இருக்கிறார்கள் என்பதை எண்ண வேண்டாம். தமிழ்நாட்டிலே இருக்கிற மாணவர்கள் அத்துணை பேருமே மக்களுமே இந்திக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நீங்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கொடுக்காமல் காலம் தாழ்த்துகிறீர்கள். எங்களுடைய கல்வி அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் உங்களை பார்க்க வருகின்ற பொழுது நீங்கள் மும்மொழி திட்டத்தை நிறைவேற்றினால் உங்களுக்கு கல்வி நிதி கொடுப்பதாக கூறுகிறீர்களே, நீங்கள் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கின்றீரா? ஆகவே நீங்கள் எதை எண்ணிக்கொண்டு செயல்படுத்துகிறீர்களோ அது இந்த தமிழ்நாட்டிலே நடக்காது. முதற்கண்ணாக இந்தியை புகுத்துவீர்கள், அதற்கு பின்னாலே சமஸ்கிருதத்தை திணிப்பீர்கள். இந்த சமஸ்கிருதத்தை கற்றவனுடைய வாயிலும் சரி காதுகளிலும் சரி நெருப்பை வைத்த இனம்தான் இந்த ஆரிய இனம். அப்படிப்பட்ட நீங்கள் அந்த சமஸ்கிருதத்தில் என்ன இருக்கிறது? அறிவியல் கருத்துக்கள் உண்டா? அல்லது சமதர்மத்தை நிலைநாட்டக்கூடிய கருத்து உண்டா? பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொன்ன திருக்குறளுக்கு ஈடாகுமா உங்களுடைய சமஸ்கிருதம்? அனைவரையும் அடிமையாக்கி விட்டீர்கள். உங்களுடைய பிராமண பெண்களை கூட அடிமையாக வைத்திருக்கிறீர்கள். அவர்களெல்லாம் அப்படிப்பட்ட ஒழுங்கற்ற, சமமற்ற, அறமற்ற சமஸ்கிருதத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் மும்மொழி திட்டம். முதற்கண்ணாக புகுத்தப்படுவது இந்தி, அதற்கு பின்னாலே சமஸ்கிருதம். இது எந்த காலத்திலும்
நடைபெறாது, நடைபெற விடமாட்டோம். இங்கே இருக்கிற அடலேறு சிங்க கூட்டங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். எங்கள் தமிழகத்திலே 90 அகவையை கொண்ட பெருங்கவிக்கோ என்று சொல்லக்கூடியவர் இங்கே அடல் அறிவாவாக இருக்கின்றார். பாவேந்தர் பாடினாரே, தொண்டு செய்து படுத்த வளம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சிறப்பை உலகே சொல்லும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று அங்கே பெரியாரை பார்த்து பாடிய பாடல். ஆகவே நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் சமஸ்கிருதத்தையோ இந்தியையோ ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்பதை ஆணித்தரமாக சொல்லிக் கொள்ளுகிறோம். அன்னை தமிழ் அகில உலகமும் பரப்புவோம். அறத்தமிழை பரப்புவதுதான் அருந்தமிழர் கடன். அதுதான் எங்களுடைய பிறவி கடன் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.